ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 9/6/2025 பாக்கியதாரா BD06க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இது நம்மளுடைய திங்கக்கிழமை புது ட்ரா ரிசல்ட் நண்பா. இது 6வது ட்ரா. இந்த ட்ரா நம்ம பார்க்க போகிறது 6வது ட்ரா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு 5 ட்ரா வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராவுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேம் ஃபார்மேட்டில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பாக்கியதாராவோடைய ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு 5 ட்ரா ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது ட்ரா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் தான் கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புது ட்ராங்கிறதுனால நம்ம மறுபடியும் மிஸ்ஸிங் சீரியலில் தான் கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு டச்சஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதை விட நம்மளுக்கு போர்டும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்குற போர்டும் கிடைக்கும். ஏன்னா மிஸ்ஸிங் சீரியல் எல்லாமே ஏ போர்டில் உட்காரும், அப்படி இல்லைன்னா சி போர்டில் உட்காரும். ஸோ இன்றைக்கி நம்ம சி போர்டுக்கு பார்க்க போகிறோம். அதனால் சி போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்துக்குறோம். ஸோ எஸ்எனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு ரிசல்ட் ஃபுல்லாகவே வெளியாகும் புது ட்ராவாக இருந்துச்சுன்னா. இப்போ இதுலேருந்து வராத நம்பர்ஸை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கான கீ நம்பராக கொண்டு போக போகிறோம். அப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஆல் போர்டுக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஆல் போர்டில் இது வரைக்கும் வராத நம்பர்ஸ் என்ன அப்படின்ட்டு 1 காணும், 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. 1 மட்டும் தான் இல்லை. அடுத்து நம்ம 60, 5D அண்ட் 4D. 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 5 6 7 8 9 இல்லை, 1 2 3 9 இல்லை. இப்போ ஏபிசி 1 இல்லை, 2 3 4 இல்லை, 5 6 7 8 இல்லை, 9 0, 1 4 8 இல்லை. அப்போ காமனாக இருக்கிறது நம்மளுக்கு 1 மட்டும் காமனாக இருக்குது. 3 போர்ட்லேயுமே நம்மளுக்கு வந்து 1 மட்டும் அதிகப்படியான சான்சஸில் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் சீரியல்னாலே நம்மளுக்கு அதிகப்படியாக சி போர்டு அல்லது ஏ போர்டில் தான் உட்காரும். ஸோ நம்ம இது சி போர்டுக்கான சேனலுங்கிறதுனால நம்ம சி போர்டுன்னு கொடுக்குறோம். ஸோ எல்லா போர்டுலையுமே நம்மளுக்கு 1 தான் மிஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம 1 எடுத்துருக்கோம் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 வரதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுடைய சி போர்டு நம்பர் 1. இப்போ நம்ம வந்து மிச்ச நம்பர்ஸை ஃபுல்லாகவே நம்ம சப்போர்ட் நம்பர்ஸாக கீழே கொண்டு வரணும். அதாவது சப்போர்ட் அண்டு பெயர். சப்போர்ட் அண்ட் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 3 4 8 9 கிட்டத்தட்ட 5 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. 2 4 1 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு இல்லாத நம்பர்ஸ் என்ன? 0 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை. ஸோ 0 5 6 தான் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. 2 3 4 8 நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான லோ சான்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தோம்னா ரெட்டப்படை ஒத்தப்படை ஒத்தப்படை ஒத்தப்படைன்னு தான் இருக்குது. எல்லாமே ஒத்தப்படையாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒத்தப்படை கிடச்சிருக்கிறதுனால நம்ம ரெட்டப்படையை பயன்படுத்தலாம் நண்பா. இப்போ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 0 1 2 1 4 1 6 1 8 1. இது அப்படியே உல்ட்டாவாக கன்வெர்ட் பண்ணால் 1 0 1 2 1 4 1 6 1 8. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டுக்காக
ஸோ இதில் வந்து தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு போர்டு நம்பர் மட்டும் வேணுண்டா. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறம் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை 9/6/2025 பாக்கியத்தாராவுடைய கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ 5 ட்ரா ரிசல்ட்டில் நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் 2 நம்பர்ஸாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை முடிக்க போகிற டயத்தில் அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். 1 இல்லை, 2 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 2 இருக்குது. 3 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 3 இருக்குது. 4 பொறுத்த வரைக்கும் 4லேயும் ஒரே ஒரு 4 தான் இருக்குது. 5 பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. 1 2 3 4 5 6 7 5 இருக்குது. 8 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இருக்குது. 9 பொறுத்த வரைக்கும் 1 2 3 இருக்குது. 0ல் 1 2 3 4 5 6 7. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம செக் பண்ணியாச்சு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.